12 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் கோப்பையை கைப்பற்றி இந்திய அணி சாதனை படைத்திருக்கிறது. சாம்பியன்ஸ் டிராபி இறுதிப் போட்டியில் நியூசிலாந்து அணியை வீழ்த்தி இந்திய அணி அபார வெற்றி பெற்றிருக்கிறது. நியூசிலாந்துக்கு எதிராக நடந்த சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றியடைந்திருக்கக்கூடிய அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். நியூசிலாந்து அணி நிர்ணயித்த 252 ரன்கள் என்ற வெற்றி இலக்கை இந்தியா அடைந்திருக்கிறது. 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்த வெற்றியை இந்தியா தழுவியிருக்கிறது. அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். 12 வருடங்களுக்கு பிறகாக மீண்டும் கோப்பையை கைப்பற்றி இந்திய அணி அசத்தி இருக்கிறது. சாம்பியன்ஸ் டிராபி இறுதிப் போட்டியில் இந்திய அணி வெற்றியடைந்திருக்கக்கூடிய அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். இந்த போட்டியை காண்பதற்காக சென்னை மெரினா கடற்கரையிலும் இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த சூழலில் இதற்காக LED திரைகள் அமைக்கப்பட்டு ரசிகர்களுக்கு ஏற்பாடுகள் செய்து கொடுக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் இந்திய அணி வெற்றி பெற்றதை தொடர்ந்து அங்கே ரசிகர்கள் தங்களது மகிழ்ச்சி ஆரவாரத்தை வெளிப்படுத்தி வருகிறார்கள். அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். தங்களது கைகளை அசைத்து இந்திய கொடிகளையும் அசைத்தவாறு அவர்கள் தங்களது மகிழ்ச்சியை தெரிவித்து வருகிறார்கள். அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். இந்தியா ஜெயிச்சு சொல்றதுக்கு வேற எதுவுமே இல்ல. 4 கப்பு. ரோஹித் சர்மா பெஸ்ட் கேப்டனா அறிவிச்சிடலாம். தோனி கத்து பெஸ்ட் கேப்டனா இது பண்ணிடலாம் ப்ரோ. அதான் ப்ரோ ரோஹித் சர்மா எல்லாம் ரிட்டையர் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா ஒரு 2027 இந்தியா மாதிரி வேற எந்த டீமும் வராது. இந்தியா தான் மச்சா. இந்தியாக்கே ஒரு ஷோ சொல்லுமா ப்ரோ? ஷோ சொல்லுங்க ப்ரோ. இதுதான் ப்ரோ ரோஹித் சர்மா கேப்டன்சி. இது வரைக்கும் எல்லாரும் டோனி சொல்லியிருந்தாங்க. ஒரே ஐசிசி டிராஃபி 4 ஐசிசி டிராஃபி அடிச்சிருக்காரு. பெஸ்ட் கேப்டன் இன் தி வேர்ல்ட் ரோஹித் சர்மா. உண்மையா ப்ரோ அவர் ஃபர்ஸ்ட்ல இருந்து அப்படிதான் ஆடிட்டு இருக்காரு. 2023ல இருந்து அப்படியே தான் அதே ஃபார்ம்ல தான் இருந்தாரு. இதுவும் அதே மாதிரி ஃபார்ம் தான். டிவிகே தான் ப்ரோ. சாம்பியன்ஸ் கோப்பை இறுதிப் போட்டியில் நியூசிலாந்து அணியை வீழ்த்தி இந்தியா கோப்பையை கைப்பற்றியிருக்கிறது. 252 ரன்கள் என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். நான் ஆசைப்பட்டேன். ஆனால் வந்து அவங்க மேலே ஆட வைக்கல. அப்கமிங் மேட்சஸ்ல வந்து KL ராகுல் வந்து மேலே ஆடினா நல்லா இருக்கும் ப்ரோ. கம் ஆன் இந்தியா இந்தியா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு ப்ரோ. ஒரு வேர்ல்டு கப் ஜெயிச்ச ஃபீல் எங்களுக்கு. ஜடேஜா பேட்ல இருந்து வந்து எதிர்பார்த்தோம் நாங்க. எப்படியே பினிஷிங் தான் ஜடேஜா வருவாரு. 2023 IPL இதை பண்ணாரு. இன்னைக்கு பிரஷர் சுச்சுவேஷன். லாஸ்ட் வரைக்கும் நியூசிலாந்து நல்லா ஃபைட் கொடுத்தாங்க. ஆனா இந்திய ரசிகர் நாங்க ரொம்ப கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தோம். சீக்கிரமா முடிஞ்சிடும் நினைச்சோம். ரோஹித் சர்மா அவுட் ஆன உடனே கொஞ்சம் ட்விஸ்ட் வந்தது. ஆனாலும் ஜடேஜாவும் நம்ம ராகுலும் சேர்ந்து நிதானமா ஆடி வெற்றி கோப்பையை நம்மளுக்கு பறிச்சு கொடுத்துட்டாங்க ப்ரோ. ரொம்ப சந்தோஷம். புரியல ப்ரோ. நியூசிலாந்து கொஞ்சம் கெயின் வில்லியம்சன் நினைச்சா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. சாந்த சுரூபி சிவசாமி மாமான்னு பேரை வச்சுக்கிறோம்.